الله وتفضل على المطيعين بلذيذ الإقبال لا راد لأمره ولا معقب لحكمه وهو الخالق الفعال. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له هو الأول والآخر والظاهر والباطن الكبير المتعال. وأشهد أن محمدا عبد الله ورسوله الذي أيده بالمعجزات الظاهرة والآيات الباهرة وزينه بأشرف الخصال وسلم تسليما كثيرا. وبعد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏக வல்லவனான அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் எம் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்தொடர்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள் இன்று வரையிலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய்மை வடிவத்தோடு எடுத்து நடக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் ஆதரவும் பாசமும் பரிவும் நேசமும் நெருக்கமும் உண்டாகட்டுமாக. கனிமினி சகோதரர்களே, பெரியவர்களே, இத்தகில்லா ஹைசுமா குன்த், எந்த நிலையிலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அது தனிமையில் ஒரு அறைக்குள் இருந்தாலும் சரி, வெளியிலே மக்களுக்கு மத்தியில் பகிரங்கமாக இருந்தாலும் சரி, நன்றாக ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இரையச்சமான வாழ்வு இஹ்லாஸான அமல்கள் தான் எமக்கு நித்திய நிலையான நிச்சய வெற்றியை இந்த உலகிலும் மறு உலகிலும் பெற்றுத்தரும். பின்னாடி அமர்ந்திருக்க சகோதரர்கள் முன்னாடி வந்தா பயன் பண்ற எனக்கு கொஞ்சம் ஆர்வமாயிருந்துச்சா. இன்றைய இந்த குத்பா உரையின் வாயிலாக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பை என்ன சொன்னால், சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் என்பது அல்லாஹ்விடமிருந்து மிக பெரும் வரப்படும் என்ற ஒரு தலைப்பின் வாயிலாக ஒரு சில செய்திகளை இந்த சந்தர்ப்பத்தில் நினைவூட்டுவது உங்களுக்கு பிரயோசனம் அளிக்கும் என்ற நோக்கம். கனிமிகு சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நிறைய நியமத்துக்களை செஞ்சுக்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிற போது நம்மெல்லாம் தெரிஞ்சு வசனம், வ இன் தஅது நிஅமத்தல்லாஹ் லா துஹ்ஸூஹா, நீங்கள் அல்லாஹ் வழங்கிய நியமத்துக்களை என்ன கணக்கிட ஆரம்பித்தால் எண்ணி முடிக்க முடியாது. இந்த வசனம் சொல்லப்பட்டு 1400 வருஷங்கள் ஆகிறது. அப்படி இருந்தும் இன்று வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நியமத்துக்களை என்ன செய்ய முடியல. இவ்வளவு காரணத்துக்கு ஒரு லிஸ்ட் கணக்க போட முடியாது. அவ்வளவுக்கு இன்னும் புதிய நியமத்துக்களை நாங்கள் அறிஞ்சு கொண்டுதான் இருக்கிறோம். இப்படியெல்லாம் மனிதன் உடம்புகளை ஏற்படுத்தா, இப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அருள் செஞ்சிருக்கிறானா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நியமத்துக்களை நாங்கள் என்ன செய்யறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், அறிந்து கொண்டிருக்கிறோம். அதனால அல்லாஹ் தஆலா கூறுகின்ற போது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு செஞ்ச நியமத்துக்களை நிச்சயமாக எண்ணி முடிக்க முடியாது. எல்லாவற்றையும் தாண்டி அல்லாஹ் தந்த மிகப்பெரும் நியமத் என்ன என்பதை ஒரு முஸ்லிம் தெளிவாக புரிந்து கொள்ளணும். அல்லாஹ் எங்களுக்கு செய்த மிகப்பெரும் நியமத் என்ன, அதை புரிந்து கொள்வதற்கு ஒரு வசனத்தை, அல் குர்ஆனிய வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த உலகத்தில் தான் கடவுள், தான் மிகப்பெரியவன், தான் எல்லாவற்றையும் விட தான் உயர்ந்தவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தவன் தான் ஃபிரௌன். அப்படிப்பட்ட ஃபிரௌன் கடலிலே மூழ்கடிக்கப்படுகிற நேரத்தில் அந்த நிகழ்வுகளை பற்றி அல்லாஹ் தஆலா அப்படி எமது கண் முன்னாடி வரக்கூடிய அமைப்பில் சொல்கிறான். அதனை எமக்கு படிப்பனையாக்கியுள்ளது. அந்த நேரத்தில் ஃபிரௌன் கடலில் மூழ்கடிக்கப்படுகின்ற நேரத்தில் அவன் உணர்ந்து கொண்டான். எப்படி தெரியுமா? யா அல்லாஹ், இப்போது எனக்கு விளங்குகிறது எது நேரான பாதை, இப்போது நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீதான் ரப்பு என். அப்படி என அந்த ஃபிரௌன் அந்த நேரத்தில் உணர்ந்து கொள்கிறான். உணர்ந்து கொண்டவுடன் ஈமானை மொழிவதற்காக அவன் என்ன செய்கிறான், ஈமான் கொள்ள முயற்சிக்கிறான். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா அவனது ஈமானை மறுத்து என்ன செய்கிறான், வசனம் இறக்கிறான், ஆல் ஆன வகத் அஸைத கப்லு வ குன்த மினல் முஃப்ஸிதீன். இவ்வளவு காலம் நிராகரித்து விட்டு, எவ்வளவெல்லாம் சந்தர்ப்பம் உனக்கு தந்தேன், இவ்வளவு காலம் நிராகரித்து விட்டு இப்போதான் உனக்கு நேரம் வந்தது. அல்லாஹ் கேட்கிறான், இவ்வளவு காலம் நிராகரித்து விட்டு இப்போதான் உனக்கு நேரம் வந்தது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அவனது அந்த அந்த மீள ஈமானை அல்லாஹ் தஆலா அப்படியே பால்படுத்தியதை நாங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். இப்ப கண்ணியமிகு சகோதரர், இந்த உலகத்தில் சந்தர்ப்பத்தை உணர்ந்து கொண்டவனாக ஃபிரௌனை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறார். இறுதி நேரத்தில் ஒரு மனிதனுடைய ரூஹ் கைப்பற்றப்படுகின்ற போது நாமெல்லாம் படித்த விஷயம், ஒரு மனிதனுடைய ரூஹை அல்லாஹ் தஆலா கைப்பற்றுகின்ற நேரத்தில் அவன் சொல்லுவான், யா அல்லாஹ் ரப்பிர்ஜிஊன், கொஞ்ச நேரம் என்னை பிற்படுத்து, எனக்கு ஒரு சின்னதொரு வாய்ப்பு தான்,
இதற்கான வாய்ப்பு பெரிய அமல்களா, இபாதத்கள், ஹஜ், உம்ரா எதுவும் செய்வது கிடையாது. ஒரு தர்மம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகின்னா, நரகத்தை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், வலோ பிஷக்கி தம்ரா, ஈத்தம்பழத்தினுடைய ஒரு கீற்றை கொடுத்தாவது. சில அறிஞர்கள் சொல்லுவார்கள், ஈத்தம்பழத்தினுடைய கொட்டையிலே அந்த நடுப்பகுதியில் ஒரு துண்டு இருக்கு, அதுக்கு சொல்லுவார்கள் அரபில் கித்துமீர் என்று சொல்வார்கள். அந்த கித்துமீரை கொடுத்தாவது நீங்க என்ன செய்து கொள்ளுங்க, நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுங்க. அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுடைய ரூஹை கைப்பற்றுகிற நேரத்தில் அவன் உணரக்கூடிய அந்த அவன் என்ன சொல்கிறான், ஒரு தர்மத்தை செய்து விட்டு வருகிறீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஈத்தம்பழ துண்டை கொடுத்தாவது நீங்க என்ன செய்யுங்க, தர்மம் செய்யுங்க. அப்படின்னு சொன்னால் ஒரு தர்மம் செய்வதற்கு ஒரு சொற்ப நேரம் தான், ஒரு சின்ன பொருள் இருந்தா போதும். அப்ப அந்த நேரம், அந்த சொற்ப நேரம், அந்த சின்ன பொருள் மௌத்தாகின்ற நேரத்தில் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரும் சந்தர்ப்பமாக வரும். அப்ப என்ன கண்ணியம் நீங்க சோதர்களே, அல்லாஹ் செய்த மிகப்பெரும் நியமத்துக்களை நீங்கள் எண்ணி பார்த்தால் அல்லாஹ் செய்த மிகப்பெரும் நியமத்துக்கள் சந்தர்ப்பங்கள் தான். ஏன் தெரியுமா? எங்களோடு பிறந்தவர்கள், எங்களை போன்று தோளுடையவர்கள், எங்களை போன்று நிறமுடையவர்கள், எங்களோடு சிரித்தவர்கள், கைத்தவர்கள் எத்தனையோ பேர் இன்று மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கதவுகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டார்கள். அல்லாஹு தஆலா இன்னமும் எங்களுக்கு சந்தர்ப்பம் என்ற ரீதியில் கதவுகளை திறந்து வைத்திருக்கிறான். என்னுடைய அடியான் என் பக்கம் கேட்குவான். அப்ப அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுக்காத வாய்ப்பு எங்களுக்கு தந்திருக்கிறார் என்பது அல்லாஹ் செய்த மிகப்பெரும் நியமத்துகளில் ஒன்றா இல்லை. இதை நன்றாக புரிய வைத்துக் கொள்ளுங்கள். கனிமிகு சகோதரர்களே, ஜாஹிலியா காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் இருந்தது. காலங்களில் மோசமான காலம். நாங்கள் வாழக்கூடிய காலத்தையும் ஜாஹிலியா காலத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா உண்மையிலே நாங்கள் வாழக்கூடிய காலத்தில் இப்போது பிரச்சனைகள் தான். ஆனால் ஜாஹிலியா காலத்தை ஒப்பிடும்போது பிறந்த குழந்தை உயிரோடு துடித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் உயிரோடு போய் புதைப்பார்கள். அப்படியான மோசமான பண்புகள் சுமந்த காலத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஜாஹிலியா காலத்தை ஒப்பிடும்போது நாங்கள் வாழக்கூடிய காலம் சிறந்தது. ஏதோ மனித நேசங்களும் மனித இரக்கங்களும் கொழுகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்றோம். இந்த ஜாஹிலியா காலத்துல சஹாபாக்களுக்கு மிச்ச காலம் ஜாஹிலியத்தில் வாழ்ந்ததன் பின்னால் தான் அவர்களுக்கு இடையில் இஸ்லாம் கிடைத்தது. பெரும்பாலான சஹாபாக்களுக்கு பிறந்ததிலிருந்து இஸ்லாம் கிடையாது. பெரும்பாலான சஹாபாக்களுக்கு இடையில் தான் இஸ்லாம் கிடைத்தது. இடையில் இஸ்லாம் அவர்களுக்கு கிடைத்தது. அவர்களில் அபூபக்கர் உருவாகினார், உமர் உருவாகினார், உஸ்மான் உருவாகினார், அலி உருவாகினார், ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். இப்படிப்பட்ட மிகச்சிறந்த சஹாபாக்கள் உருவாகினார். இப்போ ஒப்பிட்டு பாருங்க, காலத்தை ஒப்பிடும்போது யார் காலம் சிறந்தது? எங்கட காலம் சிறந்ததா ஜாஹிலியா காலம் சிறந்ததா? எங்கட காலம் தான் சிறந்தது. இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டால் சஹாபாக்களை போன்று எங்களுக்கு இடையில் இஸ்லாம் கிடைக்கல. பிறந்தது முஸ்லீம், பாலையடி வாழையா முஸ்லீம், என்னோட வாப்பா முஸ்லீம், அப்பா முஸ்லீம், அப்பாவோட வாப்பாவும் முஸ்லீம். பெரும்பாலும் எங்களுடைய மூதாதையர் முஸ்லீமான பரம்பரையில் தான் பிறந்திருக்கிறோம். பிறக்கும் போதே குர்ஆன் ஹதீஸோட தான் பிறக்கிறோம். அப்ப காலங்களை ஒப்பிடும்போது ஜாஹிலியா காலத்தை விட எங்கட காலம் சிறந்தது. சஹாபாக்களை மனிதர் இஸ்லாத்தை ஒப்பிடும்போது எங்களுக்கு தான் முன்னுரிமை கூட. ஆனால் எங்களில் ஒரு அபூபக்கர் உருவாகவில்லை, ஒரு உமர் உருவாகவில்லை, ஒரு உஸ்மான் உருவாகவில்லை, ஒரு அலி உருவாகவில்லை, ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். இப்படியான பண்புகளை சுமந்த மனிதர்கள் உருவாகினார்கள் என்று கேட்டால் நிச்சயமாக கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அப்படின்னு சொன்னால் ஏன் இந்த சஹாபாக்களுக்கும் எங்களுக்கும் இடையில் உள்ள இவ்வளவு பெரிய வித்தியாசம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமாரு உம்மத்தி மா பைன 60 இலா 70, என்னுடைய சமூகத்தின் ஆயுள் காலம் என்பது 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது. இந்த ஹதீஸை கூறி 1400 வருஷம் ஆயிற்று. அப்ப அதே நேரத்தில் இப்போதும் எங்களுடைய வயசு அந்த அளவுக்கு தான். ஒருத்தர் 60-70 வயசுக்கு வாழ்றதை நாங்கள் பார்க்கணும். அதுக்கு பிறகு வாழ்றதாக்களை கொஞ்சம் குறைவாகத்தான் பார்க்கணும். இப்போ ஒரு மனிதனுடைய பொதுவான இப்போதைய ஆயுள் காலம் 60-70. இதே ஆயுள் காலம் தான் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்துச்சு. அப்படின்னா எங்களுக்கும் சஹாபாக்களுக்கும் தோற்றத்தில் பெரிய வித்தியாசம் கிடையாது, நிறத்தில் பெரிய வித்தியாசம் கிடையாது, குணாதிசயங்களிலும் பெரிய வித்தியாசம் கிடையாது. எல்லோருக்கும் ஒரே ஆயுள் காலமாக தான். அப்ப அந்த 1400 வருஷம் என்பது பெரிய அளவு வித்தியாசம் கிடையாது. அப்படி இருந்தும் அவர்களை போன்ற ஒரு சிறந்தவர்களாக எங்களால் ஏன் மாற முடியவில்லை என்று சொன்னால் 2 காரணங்களை முதன்மைப்படுத்தலாம். முதலாவது காரணம், அல்லாஹ்வை பற்றி அவர்கள் சரியாக புரிந்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய பண்புகள் என்ன, அவனது வல்லமைகள் என்ன, அவனது சுன்னத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி சரியாக புரிந்திருந்தார்கள். இந்த புரிதல் அவர்களிடத்தில் சரியாக இருந்ததால் தான் நாங்கள் முழுமையாக சேர்த்து சொல்லுவோம் தௌஹீத் என்று. இதுக்குள் எல்லாம் உள்ளடங்கும். இந்த தௌஹீத் பற்றி அவர்களுக்கு முழுமையான அறிவு, அல்லாஹ் பற்றிய முழுமையான அறிவை அவர்கள் அறிந்திருந்து அதன் பின்னால் அவர்களிடம் இருந்தது என்ன தெரியுமா? தங்களுக்கு கிடைக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதனை சரியான முறையில் பயன்படுத்தினார். 2 காரணம். ஒன்று, அல்லாஹ்வை பற்றி சரியாக புரிந்திருந்தார்கள். 2வது,
தங்களுக்கு ஏதாவது சந்தர்ப்பங்கள் கிடைத்தால் அதனை சரியான முறையில் பயன்படுத்தியிருந்தார்கள். 2 செய்திகளை உங்களுக்கு சொல்லுங்கள். அப்துல்லா இப்னு உமர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, உமர் ரலியல்லாஹுடைய மகன். இந்த ஹதீஸை நீங்க சஹீஹ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பார்க்கலாம். இந்த சஹாபி ஒரு கனவு காண்டார், நல்ல கனவு காண்டார். இந்த கனவு அவர் கண்டுட்டு தன்னுடைய சகோதரியான ஹப்ஸா, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி போய்த்து, அதாவது தன்னுடைய சகோதரி அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி, அவர்கிட்ட போய்த்து சொல்றாங்க, தன்னுடைய சகோதரத்துல போய்த்து இந்த கனவு சொல்றாங்க, நான் இப்படி ஒரு கனவு கண்டேன். ஹப்ஸா ரலியல்லாஹு அவர் என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல, தன்னுடைய கணவன் இடத்துல இந்த கனவை எத்தி வைக்கிறாங்க. எத்தி வச்சதற்கு பின்னால அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கனவை கேட்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க. நன்றா புரிஞ்சுக்கணும், என்ன வார்த்தைன்னு சொன்னால், நிஅமர் ரஜுல் அப்துல்லா லவ் கான யுஸல்லி மினல் லைல். 8 வார்த்தைகள். சொல்லப்பட்ட வார்த்தைகளுடைய அளவை எடுத்துக்கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கனவை கேட்டுவிட்டு அவருடைய வாயிலிருந்து வந்த உபதேசத்தினுடைய அளவையும் வார்த்தையினுடைய எண்ணிக்கையும் எடுத்துக்கொள்ளுங்க. நிஅமர் ரஜுல் அப்துல்லா லவ் கான யுஸல்லி மினல் லைல். வெறும் 8 வார்த்தைகள். இன்னும் சில அறிவிப்புகள் சேர்த்து பார்த்தா ஒரு 10 வார்த்தைகள் நாங்கள் வைப்போமே. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயிலிருந்து வந்த உபதேசத்தினுடைய அளவு வெறும் 10 வார்த்தைகள் தான். சொல்வதற்கு ஒரு கொஞ்ச நேரம் தான் போகும். இப்ப இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹுடைய பேரன் அப்துல்லா ரலியல்லாஹுடைய மகன் சாலிம் சொல்றாரு, ஏண்ட வாப்பா எப்பயிலிருந்து இந்த உபதேசத்தை அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயிலிருந்து கேட்டார்களோ ஃபகான பஅத ذلك لا ينام من الليل الا قليلا. அதன் பின்னால் ஏண்ட வாப்பா தன்னுடைய வாழ்க்கையில் மௌத் வரைக்கும் இரவு தொழுகையை விட்டது கிடையாது. இரவிலே சொற்பமாகத்தான் உறங்கக்கூடியவராக இருந்தார். செய்யப்பட்ட உபதேசம் வெறும் 8 வார்த்தைகள். சொல்வதற்கு ஒரு கொஞ்ச நேரம் தான். ஆனால் அது அவர்களுடைய வாழ்க்கையில் மௌத் வரைக்கும் பின்தொடர்ந்தது. கிடைக்கப்பட்ட சந்தர்ப்பம் ஒரு சொற்ப நேரம். அந்த சந்தர்ப்பத்தை தங்களுடைய வாழ்க்கையில் மௌத் வரைக்கும் பின்தொடர்ந்தார்கள். இது ஒரு உதாரணம். 2வது உதாரணம், ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் வராங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்துக்குரிய மகன். அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டில் இல்லை. அப்ப அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தான் இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களே, என்னுடைய கைகளை பாருங்கள், வேலை செய்து என்னுடைய கைகள் எல்லாம் புண்ணாய் காய்ச்சி போய்விட்டது. உண்மையிலே கைகள் எல்லாம் காய்ச்சி போய்விட்டது. கை காட்டுறாங்க. எனவே எனக்கு வேலை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமாயிக்குது, ஒரு அடிமையை தாருங்க உதவியாய்ப்பதற்காக. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இல்லை. இதை கேட்டுட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் போயிட்டாங்க. இரவு நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தா ஆயிஷா நாய் சொல்றாங்க, மகள் வந்தாங்க, இப்படி ஒரு விஷயம் கேட்டாங்க. உடனே இரவு அல்லாஹ்வுடைய தூதர் மகள்ற வீட்டுக்கு போறாங்க. மகள்ற வீட்டுக்கு போனா மகளும் மருமகன் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அலி ரலியல்லாஹு அவர்கள் உறங்குவதற்காக தயாராகி கொண்டிருக்கிறாங்க. அப்ப 2 பேருக்கு நடுவுல வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் உட்கார்றாங்க. உட்கார்ந்துட்டு, மகள் வீட்டுக்கு வந்தீங்க, இப்படி ஒரு விஷயம் கேட்டீங்க, உங்களுக்கு ஒரு அடிமை கிடைப்பதை விட சிறந்த ஒன்றை நான் கற்றுத்தரட்டுமா? அப்ப இருவருக்கு நான் கற்றுத்தார்கள் இல்லையா ரசூலுல்லாஹ். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்குறாங்க, மகளே மருமகனே, இதா அஹத்துமா மகாஜிஅகுமா, நீங்கள் இருவரும் உங்களுடைய படுக்கைக்காக சென்றால், உறங்குவதற்காக நீங்கள் சென்றால், துகப்பிரா அர்பஅன் வ ஸலாசி, அல்லாஹு அக்பர் 34 தடவை சொல்லுங்க. வ தஹ்மதா ஸலாஸ வ ஸலாசி, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லுங்க. வ துஸப்பிஹா ஸலாஸ வ ஸலாசி, சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்லுங்க. சொல்லப்பட்ட உபதேசத்தினுடைய அளவு என்ன? 100 வார்த்தைகள். சொல்வதற்கு ஒரு 2 நிமிடம் போதாது. இதுவல்ல விடயம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி சொல்றாங்க, மகள் மருமகன் ஃபகான கைருல் லகுமா மின் காதிமி, இந்த 100 வார்த்தைகளும் உங்களுக்கு ஒரு அடிமை கிடைப்பதை விட மிகச் சிறந்தது. இந்த செய்தியை அலி ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சில சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்றாங்க. இந்த நடந்த சம்பவத்தை சொல்லி முடிஞ்சது பின்னால அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயிலிருந்து எப்போது நான் இந்த துஆவை கேட்டேனோ ஃபமா தரக்துஹா பஅத், அதன் பின்னால் மூத்து வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த துஆவை ஓதாமல் உறங்கியது கிடையாது. அப்ப அதிலிருந்து ஒரு சஹாபி கேட்கிறாரு, அலி ரலியல்லாஹு அவர்களே, சிஃபீனுடைய யுத்தகல இரவிலும் நீங்கள் இந்த துஆவை ஓதிவிட்டு உறங்கினீர்கள். சிஃபீனுடைய யுத்த காலம்னு சொன்னால் சிந்தனைகள் எல்லாம் நேராக இருக்குமா? இல்ல, குழம்பி போயிட்டு இருக்கக்கூடிய நேரம். அந்த இரவிலும், அந்த நைட்லயும் இந்த துஆ ஓதிட்டா உறங்குனீங்க. அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த இரவிலும் நான் ஓதிவிட்டு தான் உறங்கினேன். அப்படின்னு சொன்னால் செய்யப்பட்ட உபதேசங்களுடைய அளவு மிகவும் சொற்பமானது. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை மூத்து வரைக்கும் பின்தொடர்ந்தது. கண்ணியமிகு சகோதரர்களே, சிந்திச்சு பாருங்கள், எங்களுக்கும் அவர்களுக்குமான வித்தியாசம். எத்தனை நாங்கள் குத்துபாக்களை கேட்டிருப்போம், எத்தனை பயான்களை நாங்கள் கேட்டிருப்போம், எவ்வளவு நல்ல அமல்களை படிச்சிருப்போம். ஏதாவது ஒரு அமல் எங்களிடத்தில்
ஒரு மாத காலம் சரியாக தொடர்கிறதா? அதை விடுங்க. சென்ற ரமலானில் நாங்கள் செய்ய ஆரம்பித்த ஏதாவது ஒரு அமல் ஆர்வத்தோடு ஆரம்பித்திருப்போம். இந்த ரமலான் வரைக்கும் ஏதாவது எங்களிடத்தில் தொடர்கிறதா? நான் முன்னுக்கு சொன்னேன், எங்களுக்கும் சஹாபாக்களுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது, தோற்றத்திலும் குணத்திலும். ஆனால் அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலான பெரும் வித்தியாசம் என்னென்றா, கிடைக்கப்பெற்ற சந்தர்ப்பத்தை அவர்கள் மௌத்து வரைக்கும் பயன்படுத்தினார். அது சின்னதாக கூட இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் கிடைச்சும் நாங்கள் என்ன செய்யவில்லை, அதனை சரியான முறையில் அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தவில்லை தான். அதுதான் மிக முக்கியமான காரணம் என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கும் எங்களுக்குமான வித்தியாசம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியமிகு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தர்ப்பங்களை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று வரக்கூடிய அமைப்பில் சில செய்திகள் எங்களுக்கு சொல்லித்தராங்க. முதலாவது விஷயம் பாருங்க, இப்போ நாங்கள்லாம் ரமலான் மாதத்தில் இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் காம ரமலான், யார் ரமலானில் இரவிலே நின்று வணங்குகிறார்களோ, ஈமானோடும் வஹ்திசாபன், நன்மை எதிர்பார்த்தும் யார் ஒருவர் ரமலானுடைய இரவுகளில் நின்று வணங்குகிறார்களோ, கியாமுல்லைல் அல்லாஹ்வுக்காக நின்று வணங்குகிறாரோ, நின்று தொழுகிறாரோ, அவருக்கு குஃபிரலஹு மா தகத்தம் மின் தம்பி, அவருடைய முன் சென்ற பாவம் மன்னிக்கப்படும். இதெல்லாம் நாங்கள் அறிஞ்ச ஹதீஸ். ரமலான் வந்து எப்படியும் இந்த ஹதீஸ் எப்படி ஒருத்தர் ரமலான்ல நின்று வணங்கினா அவருடைய முன் சென்ற பாவம் மன்னிக்கப்படும். அப்ப ரமலானினுடைய இரவு தொழுகை அவர் தொழுவதின் ஊடாக அவருடைய முன் சென்ற பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். இது ஒரு சான்ஸ். இந்த சான்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த வாய்ப்பு, இந்த சந்தர்ப்பம் வந்து ஒரு மாத காலம் தான் இருக்கு. அதெல்லாம் அவங்க புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த தொழுகை, அதுலயும் குறிப்பா இந்த இரவு தொழுகையில இரவுல நாங்க செய்யக்கூடிய இபாதாக்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கக்கூடிய கூலிகள் வந்து மிகப்பெரியது. அதை சரியா புரிந்து கொண்டிருந்தாங்க அல்லாஹ்வுடைய தூதர். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய இரா வணக்கத்தை பத்தி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு தொழுவாங்க. கால் வீங்குகிற அளவுக்கு தொழுகிறாக்களை நாங்க பெரும்பாலும் யாரும் பார்த்திருக்க மாட்டோம். ரொம்பவும் கஷ்டம். ஒரு கொஞ்ச நேரம் இமாம் நீட்டினாலே எங்களுக்கு தூக்கம் வந்துடும், எங்களுக்கு அப்படியே சோர்வு வந்துடும், எங்களுக்கு காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அப்படியான நிலையோட தான் நாங்க இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு, அந்த வலியின் காரணமா வீங்குகின்ற அளவுக்கு தொழுவாங்க. எப்படி தொழுவாங்க? அவர்களால மாத்திரம் எப்படி தொழ முடியும் அப்படின்னு சொன்னால், நன்றாக ஒரு விதியை புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த உலகத்துல அன்பின் காரணமாக செய்யப்படுகின்ற எந்த ஒன்றுக்கும் வழி விளங்க. எப்படி அதிகப்படியா நீங்க ஒன்றுல அன்பு செலுத்தினா அதனூடாக உங்களுக்கு என்ன வழி வந்தாலும் விளங்க. உதாரணம்னு வச்சுக்கொள்ளுங்க, நீங்க மோட்டார் பைக்லயோ இல்லாட்டி வாகனத்துல நீங்க என்ன செய்றீங்க, உங்களோட பிள்ளையே எடுத்துட்டு போறீங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், ஒரு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. நீங்க அங்கிட்டு போயிட்டு விழுறீங்க, உங்களோட குழந்தை போயிட்டு உங்களோட புள்ள போயிட்டு அங்கிட்டு போய் விழுறாரு. உடனே நீங்க என்ன செய்வீங்க? பதறி அடிச்சு போயிட்டு உங்களோட பிள்ளைக்கு ஏதாவது நடந்திருக்கான்னு என்ன செய்வீங்க? தூக்கி பார்ப்பீங்க. தூக்கி பார்த்து மகளுக்கோ ஏதாவது காயம் ஏற்பட்டிருக்கான்னு நீங்க என்ன பதறி பேத்துறீங்க, துடிச்சு பேத்துறீங்க. ஒரு 2-3 நிமிஷத்தால அங்குள்ள எல்லாரும் கூடுவாங்க, கூடி எங்களுக்கு உதவி செய்ய வருவாங்க. அப்ப ஒரு 5-6 நிமிஷம் கழிச்சதுனால பின்னுக்கு இருந்த ஒருத்தர் சொல்லுவாரு, நானா ஹாஜியார், உங்களோட தலையில இருந்து ரத்தம் வருது, உங்களோட முதுகுல பெரிய ஒரு காயம் ஒன்று வந்திருக்கு. அப்போ ஒரு 5 நிமிஷம் எங்களோட பிள்ளையின் மீது கொண்ட அதீத அன்பு பெரிய ஒரு காயத்தை மறைச்சிட்டு, பெரும் தலையில ஏற்பட்ட அடிய அந்த வலியை அப்படியே மறைச்சிட்டு. காரணம் என்ன? பிள்ளையின் மீது கொண்ட அதீத அன்பு. சும்மா நேரத்தில் ஒரு நெலும்பு கடிச்சா கூட எங்களை தாங்க முடியாது, ஒரு குண்டூசி குத்தினால் தாங்க முடியாது. பிள்ளையின் மீது கொண்ட அதீத அன்பு பெரும் வலியை எங்களுக்கு மறைச்சிட்டு. இன்னும் ஒருத்தர் சொல்லித்தான் எங்களோட வழியை அறிய வேண்டிய. அப்ப கண்ணியமிகு சோதரர்களே, இப்போ உங்களுக்கு வழங்கி இருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இரவு தொழுகை தொழுதிருப்பாங்க. தொழுகையின் மீது அதீத அன்பு கொண்டிருந்தார். அந்த அதீத அன்பு பெரும் சுமைகளையும் சுகமாக மாற்றிவிட்டார். இதுதான் கண்ணியமிகு சோதரர்களே எங்களுக்கான வித்தியாசம், அவர்களுக்கும் எங்களுக்கான வித்தியாசம். எனவே இந்த இரா வணக்கங்கள், குறிப்பாக இந்த ரமலானில் செய்யப்படுகின்ற இரா வணக்கங்களுக்கு அல்லாஹ் தஆலா அதீத கூலிகளை வழங்குகிறான். ஆசையோடு அன்போடு செய்வோம். இது ஒரு விஷயம். இன்னும் ஒரு செய்தியை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யஹில்லு லிரஜுலின் அன் யஹ்ஜுர அஹாஹு ஃபௌக ஸலாஸ லயால். ஒரு முஸ்லீமுக்கு, ஒரு மனிதனுக்கு ஆகுமாகாது மற்ற சகோதரரோடு 3 நாளைக்கு மேலால் பேசாமல் இருப்பது ஆகுமாகாது. ஒருத்தரோட, ஒரு மனிதரோட நாங்க 3 நாளைக்கு மேல பேசாம இருக்க முடியாது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி மேலும் சொல்றாங்க, 2 பேசாத நபர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கிறாங்க, ரோட்லயோ வீதியிலயோ இங்க ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. சந்திக்கின்ற போது ஷைத்தான் என்ன செய்வான்டா, 2 பேரும் சந்திக்கின்ற நேரத்தில் ஷைத்தான் இயல்பாகவே எங்களோட உள்ளத்தில் எதை கொண்டு வருவான்டா,
எங்களுக்கும் அவருக்கும் நடந்த அந்த பிரச்சனையை தான் கொண்டு வருவாங்க. பாரு, உனக்கு அநியாயம் செஞ்சவன் முன்னுக்கால வர, அவருக்கு அங்கிட்டு பக்கம் உனக்கு அநியாயம் செஞ்ச முன்னுக்கு வாரான்னு சொல்லி ஷைத்தான் எங்களுக்கு நடந்த பகைமைகளை தான் முதலாவது நினைவுபடுத்துவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இப்படி பகைமைகளை நினைவுபடுத்துகிற நேரத்தில் நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் யார் ஒருவர் அந்த பகைமைகளை மறைத்து மன்னித்து சலாத்தை கொண்டு முந்துகிறார்களோ, வகைரஹுமா அல்லது யபுது பிஸ்ஸலாம், சலாத்தை கொண்டு முந்துகிறாரோ அவர்தான் சிறந்தவர் அல்லாஹ்விடத்தில். அப்ப அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்தவர் என்ற வாய்ப்பை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் நாங்க ஒருத்தரோட பேசாம இருந்தா பேசி சலாம் சொல்லி போய் பேசுறோம். நன்றா அவங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க, நாங்க ஈகிற ரமலானுடைய காலம். இந்த ரமலான் முடிஞ்சடைஞ்சு சவ்வாலுடைய ஆரம்பத்துல தலைப்பிரி பெருநாள் நாங்க கொண்டாடுவோம். அந்த பெருநாள் கொண்டாடும் போது பெருநாள் தொழுகை எல்லாம் முடிஞ்சு எல்லாரையும் நாங்க சலாம் கொடுத்து மானக்கா செய்யும் போது ஒரு வார்த்தை சொல்லுவோம். என்னது? தக்கப்பல் அல்லாஹு மின்னா ஒமின்கும் சாலிஹுல் அமால். அல்லாஹு தஆலா என்னிடமிருந்து உங்களிடமிருந்து சாலிஹான அமல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 30 நாளும் நாங்கள் ரமலானில் செய்த இபாதாக்களை அல்லாஹ் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கில் அந்த வார்த்தையை சொல்லுவோம். உண்மையிலே அந்த வார்த்தை வெயிட்டான வார்த்தையா? உண்மையிலே அதற்கு சரியான கூலி கிடைக்குமா தெரியுமா? கிடைக்குமா இல்லையா என்பதை இதை வைத்து அறிந்து கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நாங்கள் செய்ய அமல்கள் எல்லாம் எடுத்து அல்லாஹ்விடத்தில் உயர்த்தி காண்பிக்கப்படுமா. இன்னார் இந்த வாரம் இந்த அமலை செய்துள்ளார், இன்னார் இந்த வாரம் இந்த அமலை செய்துள்ளார் என்று நாங்கள் செய்கிற அமல்கள் எல்லாம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் எடுத்து உயர்த்தி காண்பிக்கப்படும். அப்ப அல்லாஹ் தஆலா அந்த அமல்களுக்கு கூலிகளையும் புள்ளிகளையும் வழங்குவார். இவர் இவ்வளவு அமல் செஞ்சிருக்கிறார், இவருக்கு இவ்வளவு கூலி, அப்படி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா கூலிகளையும் புள்ளிகளையும் வழங்குவார். 2 பேர்களுடைய அமல்கள் அப்படியே தடுத்து நிறுத்தி வைக்கப்படும். அவர்களுக்கு கூலிகளோ புள்ளிகளோ வழங்க மாட்டான் அல்லாஹ் தஆலா. மலக்குகளுக்கு சொல்லுவான், இந்த 2 பேர ஃபைலே வைங்க, அவர்களுக்கு எந்த கூலியும் கொடுக்க கூடாது. யார் அவர்கள்? யார் அந்த 2 பேர்? பகைமையின் காரணமாக சண்டை விடுத்து பேசாம இருக்கிற 2 பேர். அல்லாஹ் தஆலா மலக்குகளுக்கு சொல்லுவான், இவங்க எப்ப தங்களுடைய பகைமைகளை மறந்து பேசுறாங்களோ அப்பதான் இவர்களுக்கான கூலிகள் வழங்கப்படும். நல்ல நினைவுல வச்சு கொடுங்க. போன ரமலானுடைய ஆரம்பத்திலிருந்து நான் என் நானாவோட பேசுறேன், அல்லது என்னுடைய மாமாவோட பேசுறது, அல்லது உறவுக்காரர் அல்லது அண்டை வீட்டார் ஒருத்தரோட நான் பேசல. எப்படி? போன ரமலானுடைய ஆரம்பத்திலிருந்து. இப்ப இந்த ரமலான் வந்துட்டு கிட்டத்தட்ட 2 வருடங்கள் இருக்குமே. ஒரு 2 வருடங்களாக நாங்க ஒருத்தரோட பேசுறோம். அப்ப 2 வருடங்களா 2 ரமலான் வந்துச்சு. அப்ப 30 ரமலான், 60 ரமலான். 60 ரமலான் நம்ம இரவு தொழுகை பேணி தொழுதுக்கிறோம். ரமலான்ல அதிகப்படியான நன்மைகளை செஞ்சுட்டோம், தான தர்மங்களை ஈடுபட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு உம்ராவையும் செஞ்சுட்டோம். ரமலான்ல உம்ரா செஞ்சா ஹஜ்ஜி செஞ்ச நன்மை கிடைக்கும். அப்ப ஹஜ்ஜையும் நம்ம செஞ்சுட்டோம். இப்படி எல்லா இபாதாக்களையும் செஞ்சுட்டோம். திடீர்னு மௌத் ஆயிட்டோம். சந்தோஷத்தோட மௌத் ஆகும். இப்படி அல்ஹம்துலில்லாஹ் 2 ரமலானையும் அழகான முறையில் நம்ம கழிச்சிட்டோம். ஆனா அங்க போயிட்டு பார்ப்போம், எங்கிட்ட நாங்க செஞ்ச அமல்களுக்குரிய கூலி எதுவும் இருக்காது. அப்ப நாங்க கேட்போம், இந்த நாங்க செஞ்ச அமல்களுக்கான கூலிகளுங்க. அப்ப எங்களுக்கு சொல்லப்படும், நீ உன்னை நானோட பேசாம இருந்திய 2 வருஷம், அந்த கெப்புக்குள்ளதான் நீ இவ்வளவு அமல்கள் செஞ்சிருந்த. நீ உன்னோட சகோதர ஒருத்தர பேசாம இருந்தியே, உன் அண்டை வீட்டாரோட பேசாம இருந்தியே. அப்ப நீ பேசியிருந்தால் உன்னுடைய அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னால் இது ஒரு ரொம்பவும் டேஞ்சரான விஷயம். சில பேர் இருக்கிறாங்க 10 வருஷமா பேசுறது, அண்டை வீட்டாரோட பிரச்சனை. ஆனா முன்சப்ல சொல்லுவார் 15 வருஷமா பேசல, அதுக்குள்ள பல ஹஜ்ஜுகளை செஞ்சிருப்பார். நீங்க எவ்வளவு பெரிய அமல்கள் செஞ்சாலும் அல்லாஹ் ஒருத்தரோட நீங்க பேசலையா, அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய அமல்கள் எந்தவித கூலிகளும் வழங்கப்பட்டிருக்காரு. அப்ப இது ஒரு துர்ப்பாக்கி நிலையா இல்லையா? அப்ப எப்பயும் ஒரு முஃமின் என்ன செய்ய வேண்டும்? தான் செய்கின்ற அமல்களை தாண்டி தான் செய்யக்கூடிய அமல்கள் ரப்புல் ஆலமீனிடம் சரியாக ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த செய்தியூடாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாங்கள் போய் சலாம் சொல்லி முதலாவது போய் பகைமையை மறந்து பேசினா அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர் என்ற வாய்ப்பை பெற்றுக்கொள்வோம். 2வது எங்கட சுயநலம், எங்கட அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா? பகைமைகளை மறந்து பிரச்சனைகளை மறந்து மன்னித்து போய் பேசணும். இந்த செய்தியை நன்றாக உள்ளத்தில் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஒரு செய்தி, கண்ணியமிக்க சகோதரர்களே, நாங்கள் இருக்கிற ரமலானுடைய மாதம். அல்லாஹு தஆலா மனிதர்களை படைத்தான். மனிதர்களை படைத்துவிட்டு மனிதர்களில் மிகச்சிறந்தவர்களாக நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் ஆக்கினான். பூமியை படைத்தான். பூமியை படைத்துவிட்டு பூமியில மிகச்சிறந்த இடங்களாக மக்கா, மதீனா, மஸ்ஜிதுல் அக்ஸா இடங்களை அல்லாஹ் ஆக்கினான். உணவை படைத்தான். அந்த உணவில் மிகச்சிறந்த பரக்கத்து பொருந்திய உணவாக அல்லாஹ் தஆலா ஜம்சம் தண்ணீர் ஆக்கினான். சொர்க்கத்தை படைத்தான். சொர்க்கத்தில் மிகச்சிறந்த சொர்க்கமாக உயர்ந்த சொர்க்கமாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் ஆக்கினான்.
அப்ப அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு அழகான வழிமுறை என்னன்னா, எல்லாத்தையும் படைச்சிட்டு அதுல பெஸ்டா ஒன்றை உயர்த்தி வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் படைச்சிட்டு அதுல பெஸ்டா ஒன்றை உயர்த்தி வச்சிருப்பாங்க. காலத்தை படைச்சது யாரு? ரப்புல் ஆலமீன். அந்த ரப்புல் ஆலமீன் காலத்தை படைச்சிட்டு காலங்களில் மிகச்சிறந்த காலமாக எதை வைத்திருக்கிறான்? ரமலானுடைய காலம். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ரமலானில் இருந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு அரிய வாய்ப்பு. ஏன் தெரியுமா அரிய வாய்ப்பு? இந்த பூமி அழியும் வரைக்கும் இந்த ரமலான் மாறி மாறி வரும். குர்ஆன் மாறி மாறி இருந்து கொண்டிருக்கும். ஆனா நாங்க இருப்போமா இல்லையான்னு தெரியாது. சென்ற ரமலானில் எங்களோட இருந்தவர்கள் இந்த முறை இல்லை. நாங்க அடுத்த ரமலான்ல 2027 வரக்கூடிய ரமலான் வரும். பூமி அழியும் வரைக்கும் வந்து கொண்டிருக்கும். மாறாது. நாங்க இருப்போமா இல்லையா என்பது தெரியாது. அப்ப கண்ணியமிகு சகோதரர்களே, இன்னும் ஒரு மிக முக்கியமான ரமலானினுடைய அறவாசி பகுதியை நம்ம கடந்துட்டோம். இன்னும் கடைசி 10ல் ஒரு சிறந்த இரவு இருக்கு, லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய இரவு. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சமுதாயங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு கொடுத்திருந்தார். உதாரணமா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா அதிகமான ஆயுள் காலத்தை வழங்கியிருந்தார். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்ற போது ஃபலபீஸ ஃபீஹிம் அல்ஃபஸனா இல்லா 50 ஆமா, கிட்டத்தட்ட 950 வருடங்கள் நூஹ் நபியுடைய சமுதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய ஆயுள் காலத்தை வழங்கியிருக்கிறார். எங்கட சமுதாயத்துக்கு அப்படி ஒரு ஆயுள் காலத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறானா? இல்லை. அப்ப அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சமுதாயங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்புகளையும் அந்தஸ்துகளையும் கண்ணியத்தையும் வழங்கியிருக்கிறார். ஆனால் நூஹ் நபியினுடைய சமுதாயத்திற்கு கொடுக்காத சிறப்புகளை சில சிறப்புகளை எங்களுக்கு வழங்கியிருக்கிறார். நஹ்னுல் ஆகிரூன் வல் அவ்வலூன், இந்த பூமிக்கு நாங்கள் தான் கடைசியானவர்கள். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுடைய தலைவர் தான் சொர்க்கத்தை முதலாவது திறப்பார். எங்களுடைய சமுதாயம் தான் சொர்க்கத்தில் முதலாவது நுழை. இது ஒரு மிகச்சிறப்பு. அப்ப கண்ணியமிகு சகோதரர்களே, ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சிறப்புகளை கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த லைலத்துல் கத்ர் இரவை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கின்ற போது லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட மிகச்சிறந்த இரவு. இந்த இரவு என்று சொல்கின்ற போது அது மக்ரிபிலிருந்து சூரியன் உதயமாகும் வரைக்கும் ஆரம்பிக்கிறது. எக்யூரேட்டா நாங்க எடுத்து பார்த்தா ஒரு 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 6-7 மணித்தியாலங்கள் தான் அந்த இரவு. அந்த 6-7 மணித்தியால ஒரு நாள் கிடையாது, ஒரு நைட். அந்த 6-7 மணித்தியாலங்கள் அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய சிறப்பு கிட்டத்தட்ட 1000 வருஷத்தை நாங்க 1000 மாசத்தை நாங்க வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தா 83 வருடங்கள். 83 வருடங்கள் அல்லாஹ் தஆலா ஒரு 6-7 மணித்தியாலத்தை கொடுக்குறான்னா மிகச்சிறந்த சிறப்பா இல்லையா? நல்லா ஒன்று புரிஞ்சு கொடுங்க. ஒரு 17 வயசு ஒரு பொடியின் ஒருத்தர் இருக்கிறார், ஒரு இளைஞர். அவர் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு லைலத்துல் கத்ர் இரவு அடைஞ்சிட்டார். இன்னும் ஒரு மனிதர் இருக்கிறார், அவருக்கு 85 வயசான வயோதிபர். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் லைலத்துல் கத்ர் இரவு அடையவே இல்லை. இந்த 17 வயது பொடியன் லைலத்துல் கத்ர் இரவு அடைஞ்சிட்டு மௌத்தாயிட்டார். இந்த 85 வயது வயோதிபர் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறார். இந்த இடத்துல யார் மிகச்சிறந்த சிறப்புக்குள்ளாக ஒருத்தராய்ப்பாரு? 17 வயசுல வாழ்ந்தாலும் 83 வருட அமல்களே அவர் செய்தவராக அந்த அந்த இளைஞன் மாறிவிட்டார். இவர் வயோதிபராக 83 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அந்த சிறப்பை இவர் இன்னும் அடையவில்லை. அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா இந்த இரவினூடாக ஒரு பரக்கத்தை வைத்திருக்கிறார். இப்ப கண்ணியமிகு சகோதரர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில 12 லைலத்துல் கத்ர் அடைஞ்சு கொண்டார். சிம்பிள் விஷயம். 20 வயசா இருந்தா 32 வயசு வரைக்கும் 12 லைலத்துல் கத்ர் இரவுகள் இலகுவா அடைஞ்சு கொள்ளலாம். 12 லைலத்துல் கத்ர் இரவு அடைஞ்சு கொண்டா 12 தர 83 நம்ம பெருக்கி பார்த்தா 996 வருடங்கள். கிட்டத்தட்ட நூஹ் நபியுடைய சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட வருடம் என்ன? 950 வருடம். இங்க நாங்க நூஹ் நபியுடைய சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்டதை தாண்டி ஓவர்டேக் பண்ணி போயிட்டோம். அப்படின்னு சொன்ன அல்லாஹ் தஆலா ஆயுளில் குறைத்தாலும் பரக்கத்தில் குறைக்கவில்லை. அப்படின்னு சொன்னால் இந்த லைலத்துல் கத்ர் பெரிய ஒரு வாய்ப்பா இல்லையா? போன முறை யாருக்கு கிடைச்சதுன்னு தெரியாது. ஆனா இந்த முறை எப்படியும் எடுத்துக்கொள்ளணும் என்று அமல் இபாதாக்களே அந்த சந்தர்ப்பத்தை தவற விடாமல் நாங்கள் என்ன செய்வோம்? அடைந்து கொள்வதற்கு முயற்சிவோம். எனவே கண்ணியமிகு சகோதரர்களே, இந்த அம்சங்களை உள்ளத்திலே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா இப்படியா நிறைய செய்திகள் இருக்கு, அவைகளை சொல்லிக் கொண்டு போனால் ஃபுதுபா நீண்டு கொண்டே போகும். எனவே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வழங்கிய சந்தர்ப்பங்களை உரிய முறையில் பயன்படுத்துவோம். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن والاه. கண்ணியமிகு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த ஒரு கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் உண்டு தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு உரை நிகழ்த்துகிறார். எப்படி என்று சொன்னால், உரில சாலையில் உமம், எனக்கு மறுமை நாளில் சமுதாயங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்பதை எடுத்து காண்பிக்கப்பட்டது.
அந்த நேரத்தில் ஃபரஐத்து நபி, நான் ஒரு நபியை பார்த்தேன், மஅஹு ரஹீத், அவரோடு ஒரு சின்ன கூட்டம் தானே இருந்தாங்க. ஒரு நபியை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு சொற்பமானவர்கள். இன்னும் ஒரு நபியை பார்த்தேன் நான், மஅஹு ரஜுலுன் வரஜுலான், அந்த நபியோடு ஒரு மனிதர் அல்லது 2 மனிதர் தான் இருந்தாங்க. இன்னும் ஒரு நபியை நான் பார்த்தேன், வலைஸ மஅஹு அஹத், அந்த நபியோடு யாரும் இல்லை. ஒரு நபி உபதேசம் செஞ்சு அந்த சமுதாயத்தில் யாரும் அந்த நபியை ஏற்றுக்கொள்ளல. இப்படி நான் சமூகங்களை மறுமையில பார்த்தேன், எனக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டுச்சு. அதன் பின்னால நான் ஒரு பெரியதொரு கருப்பு நிறத்திலான கூட்டத்தை பார்த்தேன், அவ்வளோ பெரும் தொகையான மக்கள். நான் நினைத்தேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் நினைத்தேன் இது ஏண்ட சமுதாயம் தான். மலக்குகள் சொன்னாங்க, இது உங்களோட சமுதாயம் இல்லை, மூசா நபியுடைய சமுதாயம். மறுமை நாளில் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பனு இஸ்ரவேலர்களும் அதிகமாக இருப்பார்கள். பின்பு அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக பெரும் கூட்டம் காண்பிக்கப்பட்டது, அது அல்லாஹ்வுடைய தூதருடைய சமுதாயம். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் சொல்றாங்க. சொல்லி முடிச்சதன் பின்னால ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க. என்ன விஷயம் தெரியுமா தோழர்களே? என்னுடைய சமுதாயத்தில் 70,000 பேர் இருக்கிறாங்க. 70,000 பேர் இருக்கிறாங்க. அவர்கள் சுவர்க்கத்திற்கு பிலா அதாபின் வலா ஹிசாப், எந்தவித தண்டனையும் இல்லாமல் எந்தவித கேள்வி கணக்கும் இல்லாமல் சுவர்க்கத்துக்குள் நுழையக்கூடிய 70,000 பேர் என்னுடைய சமூகத்தில் இருப்பார்கள். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய சமூகத்திற்கு மாத்திரம் கிடைச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, மறுமை நாளில் எந்த கேள்வி கணக்கும் இல்லாம தொழுதியா, நோன்பு பிடிச்சியா, ஜகாத் செஞ்சியா, ஹஜ்ஜி செஞ்சியா, முன்சப்ல தொழுதி, எந்த கேள்வி கணக்கும் இல்லை, எந்த தண்டனையும் இல்லை. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரும் சான்ஸ். இந்த ஒரு வாய்ப்பை அடைஞ்சு சில பேர் என்ன செய்வாங்க, 70,000 பேர், ஒரு சொற்பமானவர்கள் தான், 70,000 பேர் என்ன செய்வாங்க, சொர்க்கத்துக்குள்ள போவாங்க. இப்ப கண்ணியமிகு சகோதரர்களே, இப்ப நீங்க பார்த்தா உலகம் அழியும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த சமுதாயம் எண்ணிக்கையில் அதிகமா போயிடுச்சு. அப்ப 70,000 பேர் என்பது ஒரு பெரியதொரு சிவத்துல ஒரு சின்னதொரு கருப்பு புள்ளி மாதிரி தான். அப்ப அந்த கருப்பு புள்ளிகளை நாங்களும் ஒருத்தரா வரணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லிட்டு எழும்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனதன் பின்னால சஹாபாக்களுக்குள்ள பேசிக் கொள்றாங்க, அந்த 70,000 பேர் யார்? கொஞ்சம் பேர் சொல்றாங்க, அவங்க யாருன்னு சொன்னால் இஸ்லாத்திலே பிறந்து ஷிர்க் செய்யாம இணை வைக்காம வாழ்ந்தவங்க, மரணித்தவங்க, இவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். இன்னும் சில பேர் சொல்றாங்க, இல்ல அது யாருக்குன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதரோடு நெருங்கி இருக்கிறாங்களே அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு. இப்படி என்று சஹாபாக்கள் தங்களுக்கு அறிவுக்கு ஏற்பட்ட மாதிரி பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டிலிருந்து திருப்பி வராங்க. வந்ததன் பின்னால சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, தோழர்களே, அந்த 70,000 பேருக்கும் 4 பண்புகள் இருக்கு. இன்னும் சில ஹதீஸில் 3 பண்புகள் வருது, நாங்கள் 4 எடுத்துக்கொள்வோம். 4 பண்புகள் இருக்கும். அந்த 4 பண்புகள் என்னன்னு சொன்னால், முதலாவது லா யததய்யரூன், அவர்கள் பறவை சாஸ்திரங்கள் பார்க்க மாட்டாங்க. இந்த பறவைகள் போறதை வச்சு காலத்தை கணிப்பிடுவாங்க. அதாவது இந்த பறவை போனா நல்ல சகுனம், இந்த மிருகம் முன்னுக்கால போனா, இந்த பூனை முன்னுக்கால குறுக்க போனா இன்றைக்கு எங்களோட பயணத்தை நாங்கள் கேன்சல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த மிருகங்கள் பறவைகளை வச்சு சாஸ்திர சகுனங்களை அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க, ஷிர்கான காரியங்களில் ஈடுபட மாட்டாங்க. ரெண்டாவது என்ன சொன்னால் வலா யக்தஊன், அவர்கள் சூடு வச்சிருக்க மாட்டாங்க. இப்போ முதல் காலத்துல ஒரு வைத்திய முறை இருந்துச்சு, இப்பயும் சில மத்திய கிழக்கு அரபிய நாடுகளில் பின்பற்றப்படுது. எப்படின்னு சொன்னால், உடம்புல ஏதாவது வலி ஏற்பட்டா சூடு வைப்பாங்க. சூடு வைக்கக்கூடிய முறை வைத்திய முறைமை, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் தடை செஞ்சாங்க. அவர்கள் சூடு வைத்திய முறைகள் வச்சிருக்க மாட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சமுதாயத்தில் அந்த வைத்திய முறை இல்லை. அதனால எங்களுக்கு அதை பத்தி, அந்த பண்பை பத்தி நாங்கள் பயப்பட தேவை. மற்ற 3 பண்பை நாங்க அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தா சரி. 3வது பண்பு வலா யஸ்தர்கு, அவர்கள் யாரிடமும் சென்று எனக்கு ஓதி பாருங்கள் என்று சொல்ல மாட்டார்கள். நன்றாக இந்த இடத்தில் புரிஞ்சு கொள்ளுங்க, இது ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னு சொன்னால், இஸ்லாத்துல ஒருத்தர் ஓதி பார்ப்பதற்கு அனுமதி. ஒருத்தர் அவருக்கு நோய் ஏற்பட்டா, அவருக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டா அவருக்கு என்ன செய்யலாம், சில பிரார்த்தனைகள், அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த பிரார்த்தனைகளை ஓதி பார்த்துக் கொள்ளலாம். அதே நேரத்தில் இன்னும் ஒருவரிடம் சென்று எனக்கு நீங்கள் ஓதி பாருங்கள் என்று சொல்லலாம், மார்க்கத்தில் அனுமதி. ஆனா என்ன விஷயம் என்று சொன்னால், நாங்க இன்னொருத்தட்ட பேசி இன்னைக்கு நீங்க ஓதி பாருங்கன்னு சொன்னா 70,000 பேர்ல நுழையிற சான்ஸ் எங்களுக்கு கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். கேட்கறது இஸ்லாத்துல அனுமதி, அறிஞர்கள் அப்படிதான் சொல்றாங்க. இஸ்லாத்துல நாங்க ஒருத்தட்ட பேசி எனக்கு ஓதி பாருங்கன்னு கேட்கறது அனுமதி. ஆனா கேட்டா தவறு கிடையாது, கேட்டா 70,000 பேர்ல நீங்க வரமாட்டீங்க. முதலாவது பண்பு பரவ சாஸ்திரங்கள், சிறுக்கான விஷயங்கள் ஈடுபட்டிருக்க மாட்டாங்க. 2வது பண்பு சூடு வைத்திய முறை செஞ்சிருக்க மாட்டாங்க. 3வது என்ன, யாரிடம் போயிட்டு எனக்கு ஓதி பாருங்கன்னு சொல்லிக்க மாட்டாங்க.
4வது ஒன்பதாம் மிக முக்கியமான விஷயம், வஹும் அலா ரப்பிஹிம் யதவக்கலுன், அவர்கள் அல்லாஹ்வின் மீது முழுமையான தவக்குல் வைப்பாங்க. பிசினஸ்ல லொஸ்ட் ஆயிடுச்சு, ஃபேமிலி பிரிஞ்சு போயிட்டாங்க, கல்யாணம் முடிச்சு 1 மாசத்துல பிரிவு ஏற்பட்டுச்சு, இப்படி எல்லா பிரச்சனைகளும் அவரை சூழ்ந்துட்டு அந்த நேரத்தில் மனம் உடைஞ்சு போகல, மனம் துவண்டு போகல, எனக்கு எல்லாம் பெய்துன்னு அவர் கவலைப்படலை. அல்லாஹ்ல முழுமையா தவக்குல் வச்சார். பிசினஸ் டெவலப் ஆகிறதுக்கு முன்னால என்ன தவக்குல் வச்சு துவா கேட்டாரோ அதை விட பல மடங்கா தவக்குல் வச்சு துவா கேட்கிறார். அல்லாஹ்விடத்துல முழுமையாக பொறுப்பு சாட்டார், அல்லாஹ்விடத்துல முழுமையாக நம்பிக்கை வைக்கிறார். இப்படி யாரெல்லாம் அல்லாஹ்விடத்தில் முழுமையாக நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்வான், கேள்வி கணக்கில்லாமல் தண்டனை இல்லாமல் சுவனம் நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா கொடுப்பான்னு சொன்னாங்க. இது ஒரு அற்புதமான பாக்கியமா இல்லையா? எனவே இந்த ஒரு இபாதாவை நாங்கள், இந்த ஒரு அமலை நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்து வர வேண்டும். செய்வது வருவதனூடாக நாங்கள் என்ன செய்யலாம், இலகுவாக அந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்ளலாம். அப்ப அந்த இந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது ஒரு சஹாபி உகாஷா பின் மெஹ்சன் சொல்லக்கூடிய சஹாபி எழுந்துட்டார். எழுந்து சொல்றாரு, யார் ரசூலுல்லாஹ், எனக்கும் அந்த கூட்டத்தில் ஒருத்தராக இருக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்காக துவா செய்யுங்க. அப்போ உடனே அந்த சஹாபி எழுந்து அப்படி கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மின், நீங்களும் அந்த கூட்டத்தில் ஒருத்தர் தான். அப்ப இந்த உலகத்துல 70,000 பேர்ல ஒருத்தர் இருப்பார், இவர் சுவர் ஆயிப்பார். அதன் பின்னாலே இந்த செய்தியை கேட்டுட்டு இவர் கேட்டதே மாதிரி இந்த சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்தினார். இவர் எழுந்து கேட்ட உடனே இன்னும் ஒரு சஹாபி அதை பார்த்து கேட்கிறார், யார சொல்ல நானும் அதுல ஒருத்தராக கொண்டு துவா செய்யுங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் நோகாத மாதிரி அடுத்தாக்களுக்கு சந்தர்ப்பம் போகணும் என்ற அமைப்புல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சவக கபிஹா உக்காஷா, உக்காஷா உங்களை முந்திட்டேன். அப்ப சிந்திச்சு பாருங்க, அந்த டைம்ல எல்லாருக்கும் அந்த சான்ஸ் கொடுத்துருக்கு அல்லாஹ்வுடைய தூதர், இன்றைக்கு எங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு. அப்ப மிச்ச பேலன்ஸ் அவர்களுக்கான வாய்ப்புகள் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை எனக்கும் என்னுடைய பெற்றோருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோருக்கும் அல்லாஹு தஆலா தர வேண்டும். எப்படியாவது அந்த கூட்டத்தில் இருக்கணும். இறுதியான ஒரு உபதேசம், அதை சொல்லி என்னுடைய உரையை முடிச்சுக் கொள்கிறேன். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு 4 கேள்வி கேட்கிறாங்க. முதலாவது கேள்வி, மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம ஸாயிமா, யாருப்பா இன்றைக்கு ஒரு நோன்பு முடிச்சது, யார் நோன்பாளி என்கிற ஒரு கேள்வி கேட்கிறாங்க. சஹாபா பெருமக்கள் ஒரு 5-6 கைகள் உயர்ந்திருக்க வேண்டும், ஒரே கை உயர்கிறது அபூபக்கர், யா ரசூலுல்லாஹ் நான் நோன்போடு இருக்கிறேன். இரண்டாவது கேள்வி கேட்கிறாங்க, மன் அத்அம மின்குமுல் யௌம மிஸ்கீனன், யார் இன்றைக்கு ஒரு ஏழைக்கு உணவளித்தது, ஒரு 5-6 கைகள் உயர்ந்திருக்கணும். அந்த நேரத்தில் அபூபக்கர் அவர்கள் கை வைக்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் நான் இன்று ஒரு ஏழைக்கு உணவளித்தேன். மூன்றாவது கேள்வி, மன் ஆத மின்குமுல் யௌம மரீதன், யாருப்பா இன்று ஒரு நோயாளி நோய் நல விசாரிச்சது. அந்த டைம்ல அபூபக்கர் அவர்கள் மாத்திரம்தான் கை உயர்த்துறாங்க. நான்காவது கேள்வி, மன் தபிஅ மின்குமுல் யௌம ஜனாஸா, யார் இன்று ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தது, அதற்கும் அபூபக்கர் அவர்கள் மாத்திரம்தான். அவ்வளோ பெரும் சஹாபாக்கள் இருக்கும்போது மற்ற சஹாபாக்களும் சிறந்தவர்கள் தான், ஆனால் சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தினார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் 4 அமல்களையும் கேட்டுவிட்டு ஒரு சுப செய்தி சொல்றாங்க. இதான் மிக முக்கியமான இடம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யாருடைய வாழ்க்கையில் ஒரு நாளில் இந்த 4 அமல்களும் சங்கமிக்கிறது, நோன்பு நோற்ற நிலையில், ஏழைக்கு உணவளித்து, நோயாளியை நோய் விசாரித்து, ஜனாசாவை பின்தொடர்ந்து 4 அமல்களை நன்றாக புரிஞ்சு வச்சுக்கொள்ளு. இந்த 4 அமல்களும் ஒருவருடைய ஒரு நாளில் ஒரே அமைக்க சேருகிறதோ அவருக்கான சிறப்பு தஹலல் ஜன்னah, அவர் சொர்க்கம் நுழைவார்னு சொல்ல, சொர்க்கம் நுழைந்து விட்டார் அப்படிங்கிற சூசனை சொல்றாங்க. செஞ்சு பாருங்க, இந்த அமலை செய்ய 7 மைலாம். இப்ப நாங்கெல்லாம் ரமலான் இருந்து கொண்டிருக்கிறோம், நோன்போடு இருக்கிறோம். இதுல ரமலான் இல்லாத காலங்களில் இந்த அமல் எப்படி செய்யுது, ரொம்பவும் கஷ்டம். ஏன்னு சொன்னா நோன்பு பிடிக்கிறது லேசான விஷயம், ஒரு ஏழைக்கு உணவளிக்கிறதும் லேசான, ஊர்ல உள்ள நோயாளியை வைத்து நோய் விசாரிக்கிறதும் லேசான விஷயம். கஷ்டமான விஷயம் ஜனாசாவை பின்தொடரும். ஏன்னா ஒருத்தர் எப்ப மௌத்தாகுறான்னு தெரியாது, ஒருத்தர் மௌத்தானா மற்ற 2 விஷயத்தை செய்யலாம், நோன்பு எப்ப பிடிக்கிறார், நோன்பு பிடிக்கலாம். அப்ப இதற்கு உலமாக்கள் அழகான ஒரு வழிமுறை சொல்லித்தராங்க. சிலர் இரவு நேரத்தில் மௌத்தாவாங்க, சிலர் என்ன செய்வாங்க, இரவு நேரங்களில் மௌத்தாவாங்க. அப்படி மௌத்தானா நாங்க சரியான ஒரு முக்மீனை சிந்திக்கணும், இது ஒரு நல்ல வாய்ப்பு. இவரை இரவு நேரத்தில் மௌத்தானா பள்ளியில் அறிவிக்கிறாங்க, இவரை ஜனாசா காலையில 10 மணிக்கு தான் எடுக்கப்படுங்க. அப்ப நாங்க இரவோட இரவா சஹாரை செஞ்சு நோன்பு பிடிக்கணும். அப்ப அடுத்த நாள் காலையில் நாங்க நோன்பு, இது நோன்பு அல்லாத காலங்கள் நான் சொல்றேன், நோன்பு ஜனாசாவை பின்தொடர்ந்தாச்சு, ஏழைக்கு உணவு அளிச்சாச்சு, நோயாளி நோய் விசாரிச்சாச்சு, இலகுவா அந்த பாக்கியத்தை அடைஞ்சு கொள்ளணும். சரி, இது ஆண்கள். பெண்களுக்கு கஷ்டமான விஷயம் என்னடா, பெண்களுக்கு நோயாளியை நோய் விசாரிக்கவும் மேலும், ஒரு ஏழைக்கு உணவளிக்கவும் மேலும், அதாவது நோம்பு பிடிக்கவும் மேலும். கஷ்டமான விஷயம் என்ன, ஜனாசா பின்தொடரும். இதுக்கு பெண்களுக்கு ஒரு சட்டத்தை அறிஞர்கள் சொல்றாங்க. அப்படின்னா பெண்களுக்கு ஜனாசால தொழுகையில கலந்து கொள்ள முடியும், ஜனாசா தொழ முடியும்.
ஆனா ஜனாசாவை பின்தொடர்ந்து மையவாடி வரைக்கும் வரையலாது. அப்ப அறிஞர்கள் என்ன சொல்றாங்கடா, அந்த பெண்கள் என்ன செய்ய வேண்டாம், ஜனாசா செயற்பாடுகள் ஈடுபட வேண்டும். அந்த வீட்டுக்கு போறது, அந்த மையத்தூட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டுல உள்ளாக்களுக்கு ஆறுதல் சொல்றது, அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் செஞ்சு கொடுறது, பெண் ஜனாசா வருது ஜனாசா குளிப்பாடுறதுக்கு உதவி செய்யறது, அந்த கஃபனை போடுறதுக்கு உதவி செய்யறது, குறிப்பா ஜனாசா விட்டாக்களுக்கு சாப்பாடு ஆக்கி கொடுக்கிறது. இந்த மாதிரி செயற்பாடுகளை நீங்க செஞ்சுக்கண்டா அந்த இலகுவான ஒரு நாளில் சொர்க்கம் நுழைவதற்கான அந்த ஒப்பச்சுட்டி, அந்த வாய்ப்பை நீங்க என்ன செய்து கொள்ளலாம், இலகுவாக அடைந்து கொள்ளலாம். எனவே எவைகளை எல்லாம் நாங்கள் கேட்டோமோ அவைகளை எமது வாழ்க்கையில் நாங்கள் முழுமையாக எடுத்து நடந்து சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். அவைகளை உரிய முறையில் பயன்படுத்தி இவ்வுலகிலும் மறு உலகிலும் வெற்றியாளர்களாக மாறுவோம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நிச்சய நேரம் எடுத்ததுக்கு மன்னிச்சு கொள்ளுங்கள்.